கொதிக்குதா? கொதிச்சுண்டு நல்ல வாசனை வருது பாருங்க. இது மாதிரி கொதிக்கும்போது இதில் துவரம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற போது இதில் இதை விடுங்க. அப்புறம் இந்த அரைச்ச இது இருக்கு இல்லையா, பேஸ்ட்டு, இங்கே ஏதோ போட்டு சொல்லுங்க. அதான் கொத்தமல்லி வர துவரம் பருப்பு. எத்தனை தடவை சொல்கிறோம்? ஓகே. கொத்தமல்லி வர துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு மிளகு, ஜீரம், ஒரு மிளகா வத்தல், துணி, ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி கொலன்னு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதையும் இதில் ஊற்றுங்க. இதையும் இதில் விடுங்க. ஒரு கொதி வரணும் இல்லையா? ஆமாம், நுரைக்கணும், கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வந்தோடனே ரசமே எப்போவுமே கொதிக்கக்கூடாது. இது கொஞ்சம் நார்மல் ரசத்தை விட திக்காக தான் இருக்கும். ஏன்னா அரைச்சி விட்றோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே ராகவேந்திர கோயிலெல்லாம் இப்படி தான் பண்ணுவாள் ரசம். இன்னைக்கிட்ட ஆமாம். அப்புறம் இதில் வந்து இப்போவே போட்டுடலாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. அப்புறம் தேங்காய் எப்போ விடுவேன்? கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருவோம். வெங்காயம் முன்னாடியே போட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் லேசாக நுரைக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தேங்காய். ஊரில் டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்காது, இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே எங்கள் இடத்துல கொப்பரை தேங்காய் இல்லை, அதனால் இந்த ஆர்டினரி தேங்காய் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ இந்த பச்சை தேங்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னாக்கா அரைக்கிறேன் இல்லையா, இந்த கொத்தமல்லி வேறு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரம், மிளகாத்தெல்லாம் அரைக்கும்போது அதோடையே இந்த துளியோண்டு தேங்காயம் போட்டு அரைச்சி விட்டாலும் பெட்டராக இருக்கும். ஓகே. பச்சையாக நாக்கில் கடிபடுற மாதிரி தோணிச்சுன்னா யூ கேன் டூ தட். அந்த அரைக்கும் போதே துளியோண்டு தானே, ஒரு ஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை பருப்பு தண்ணி விட்டு அந்த பேஸ்ட்டையும் விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு முடிஞ்சு போச்சு. இது பாருங்கள், அவ்வளோதானே அரைக்கிறது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு தாளிச்சு கொட்டிடணும். அவ்வளோதான். மைசூர் ரசம் கர்நாடகா ஸ்பெஷல் இஸ் ஓவர். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா தக்காளி கிடையாது, அப்புறம் வந்து தேங்காய். மிச்சப்படி நான் முன்னாடி பண்ணுற மைசூர் ரசம் மாதிரி தான். இது அவா ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்பெஷல். இதில் வந்து நெய்யில் வந்து கடுகு தாளிச்சு இதை கொட்டிடணும். உடச்சி வரதை அணைச்சிடணும், கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான். கடுகு தாளித்து வச்சு விடுங்க. கடுகு தாளித்து இதில் போட்டணும். அவ்வளோதான். மைசூர் ரசம், கர்நாடகா மைசூர் ரசம் ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.